ஒரு கதை சொல்கிறேனே கேளுங்களேன். ஒரு நாளைக்கு ஒரு பாட்டி, 75 வயசான ஒரு பாட்டி ஒரு பாஸ்டரை பார்க்க வந்தாங்க. அவங்கள்ட்ட இந்த லெட்டரை கொடுத்தாங்க. ஒரு 75 வயசான பாட்டி ஒரு லெட்டரை கொடுத்து சொன்னாங்க, இது நீங்கள் படிங்கன்னு சொல்லிட்டு. இந்த பாஸ்டருக்கு ஒன்றுமே புரியல, எதுக்குடா இவங்களை நம்மளை படிக்க சொல்கிறாங்கன்னு ஒன்றுமே புரியல. சரி கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு இந்த பாஸ்டர் வாங்கிட்டு போனார். படிக்க ஆரம்பித்தார். படிக்க ஆரம்பித்த போது அந்த லெட்டரில் என்ன எழுதியிருந்துன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாட்டி சொன்னாங்க, நானும் என்னோட கணவர் வயதானவங்க, ஆனால் எனக்கு கணவரை பிடிக்க 75 வயசு, கணவரை பிடிக்கவே பிடிக்காது. என் கணவனை எனக்கு ஒரு நாள் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு வெறுப்பேன். நான் அவங்களை பார்த்தாலே எனக்கு வெறுப்பு தான் வரும் அப்படின்றது இருந்துச்சு. ஆனால் ஒரு நாளைக்கு உங்கள் மெசேஜ் கேட்டேன். அதில் நீங்கள் சொன்னீங்க, மற்றவங்களை மன்னிங்க, இயேசுவேன்னு சொல்லும் போது உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற மாற்றங்கள் வரும்னு சொல்லிட்டு. எனக்குள்ளார நேசிக்கணும்னு ஆர்வம் இருக்கான பார்த்தா எனக்கு பிடிக்க மாட்டேங்குது. அப்போ அந்த மெசேஜை கேட்ட உடனே நான் என்ன சொன்னேன், இயேசுவே அப்படின்னு சொல்லி கத்த ஆரம்பித்தேன். இயேசுவேன்னு சொன்ன உடனே எனக்கு சரீரத்தில் ஏதோ ஒரு கருத்தமான ஒரு உருவம் என் சரீரத்தை வெளியே போச்சு. வெளியே போன உடனே என் கணவனை நேசிக்க நான் ஆரம்பித்தேன். அப்போ தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன், ஒரு சாத்தான் தான் என்னை கணவனை நேசிக்க விடாத படிக்க இவ்வளோ நாளைக்கு தடை பண்ணி கொண்டிருந்தான்றதை அன்னைக்கு தான் நான் உணர்ந்து கொண்டேன் அப்படின்றத அந்த பாட்டி அந்த லெட்டரில் எழுதிச்சான். இன்றைக்கி நிறைய பேர் மற்றவங்களை நேசிக்காத இருப்பதுக்கு காரணமே இந்த சாத்தான் தான். பொல்லாத சாத்தான் பொல்லாதான காரியங்கள் உங்களுக்கு உள்ளுக்கான விதைத்தனால தான். ஒரு அழகான ஒரு வார்த்தையை நான் பார்க்குறேன். என்னோட ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு வார்த்தை இருக்குது, வியர் த கிராஸ் வியர் த கிரவுன். வியர் த கிராஸ் பேப்டிஸ்ட் சர்ச் சொல்லியிருக்காங்க. வியர் த கிராஸ் வியர் த கிரவுன். சிலுவையை சுமந்த கிரீடத்தை, சிலுவையை சுமங்கள் கிரீடத்தை பெற்றுக்கொள்ளுங்க. ஸோ என் நண்பன தேவச்சரமே, சிலுவையை சுமங்க கிரீடத்தை பெற்றுக்கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.